ஐயப்போ சாமியே ஐயப்ப சரணம் சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. கிட்டத்தட்ட 40 to 50 கிலோமீட்டர் அடர்ந்த காடு, சுத்தி வனவிலங்குகள், குறிப்பாக செங்குத்தான அந்த கரிமலை ஏற்றம். எல்லோரும் சொல்ற மாதிரி பெரிய பாதை பயணம் நிஜமாவே அவ்வளோ கஷ்டமா? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இன்னும் ஐயப்பனை காண வர முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நம்ம இப்போ எருமேலி டு அழுதா நதியை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ வழி இருந்தாலும் உண்மையான பக்தர்கள் தேர்வு செய்கிறது இந்த பாரம்பரிய காட்டு வழியை தான். ஏன்னா ஐயப்பன் இந்த வழி தான் பயணம் செஞ்சதாக கூறப்படுகிறது. அழுதா நதியில் குளித்து கல்லெடுத்து கரிமலை ஏறி போகிற அந்த அனுபவமே தனிதான். இந்த வீடியோவில் பெரிய பாதையில் இருக்கிற இடங்களோட வரலாறுகளையும் அங்கு இருக்கிற சவால்களையும் மற்றும் இயற்கை வளங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக ஐயப்பனோட அருள் கிடைக்கும். ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் மகிஷியை வதம் செஞ்சப்ப அந்த காட்சியை காண சிவபெருமான் வந்ததாகவும் தன்னோட காளையை இந்த இடத்துல கட்டியதாக கூறப்படுகிறது. அதனால தான் இந்த இடத்திற்கு காலக்கட்டி என்ற பெயர் வந்தது. சாமியே சரணம் ஐயப்பா. இந்த இடத்துக்கு பேர் தான் அழுதா நதி. இந்த நதியோட வரலாறை சொல்லணும்னா, மகிஷி இறந்தப்ப அவங்க அழுத கண்ணீரால் உருவாக்கப்பட்ட நதின்னு கூறப்படுகிறது. இங்கே பக்தர்கள் குளிச்சுட்டு அவங்க ஒரு கல்லை எடுத்துட்டு பயணம் பண்ணுவாங்க. நெடுதூரம் பயணம் பண்ண பக்தர்கள் இந்த இடத்துல தங்கி இளைப்பாறிட்டு அடுத்த நாள் பயணத்தை தொடருவாங்க. நாங்களும் இங்கேயே தங்கிட்டு அன்னதான சாப்பாடும் சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்கிட்டோம். அழுதா நதியை கடந்ததுக்கு அப்புறம்தான் மிகப்பெரிய சவாலான பாதையெல்லாம் இருக்குது. இதுதான் அதோட மேப்பு. இதுக்கப்புறம் பாறைகள், காடுகள் அடர்த்தியாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கான பாதைகள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
சாமியே சரணமையப்பா. இந்த இடத்துக்கு பேர் தான் கல்லிடம் குன்று. அழுதா நதியில் எடுத்த கல்லை இங்கு தான் போடுவாங்க. மகிஷோட உடலை கற்களால் மூடப்பட்ட இடம்னு இதை கருதப்படுகிறது. இங்கே கல் போடுறதுனால நம்மளோட கஷ்டங்களையும் பாரத்தையும் இங்கே இறக்கி வைக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. சாமியே சரணமையப்பா. இந்த இடத்துக்கு பேர் இஞ்சிப்பாறை கோட்டை. கடுமையான ஏற்றங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் பக்தர்கள் இளைப்பாரி தண்ணீர் குடிப்பாங்க. ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம். இஞ்சிப்பாறைக்கும் கரிமலை ஏற்றத்திற்கும் இடையில இருக்கிறது பேர் தான் முக்குழி. இந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு. இந்த அம்மனை வழிபட்டுட்டு சாப்பிடக்கூடிய பக்தர்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து கரிமலை ஏற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க.
சாமியே சரணம் ஐயப்பா. இந்த இடத்துக்கு பேர் புதுச்சேரி. இந்த இடம் எங்கே இருக்குன்னா முக்குளிக்கும் கரிமலைக்கும் இடையில இருக்குது. இந்த இடத்துல அழுதா நதியை போல் இங்கே ஒரு ஆறு ஓடும். இங்கே வந்து பக்தர்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு ஏதுவான ஒரு பிளேஸு. இங்கே அதிகமான பக்தர்கள் இங்கே தான் தங்கி அடுத்த நாள் பயணம் பண்ணுவாங்க. நாங்களும் இங்கே தான் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பயணம் பண்ணோம். சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கரிமலை ஏற்றம். பெரிய பாதையிலே ரொம்ப சவாலான அதுவும் செங்குத்தான மலை இதுதான். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் என்று ஒரு பாட்டே இருக்குது. யானைகள் நடமாட்டம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை கடக்கணும்னா பக்தி பலனால் மட்டும்தான் நம்மளால் கடக்க முடியும். இங்கே நாங்கள் வர்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பெரிய யானை கூட்டம் போனதாக பக்தர்கள் சொன்னாங்க. ஆனால் எங்களால் பார்க்க முடியல. அதோட கால் தடங்களை நாங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. சாமியே சரணம் ஐயப்பா. ஒரு வழியாக பக்தர்கள் இந்த கரிமலை உச்சியை அடைஞ்சிருவாங்க. கரிமலை உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரிமலை இறக்கம். இந்த கரிமலை உச்சியில் வந்து கருப்பசாமி இருப்பார். இந்த கருப்பசாமியை பக்தர்கள் வழிபட்டுட்டு இதுவரைக்கும் எங்களை பாதுகாப்பாக கூட்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு பக்தர்கள் நடைப்பயணத்தை தொடங்கிடுவாங்க.
சுவாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை இறக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரிமலை இறக்கம் ஏற்றத்தை விட கொஞ்சம் கஷ்டம்னு பக்தர்கள் நிறைய பேர் இந்த தடவை சொல்லியிருந்தாங்க. அது நிஜம்தான். இறக்கம் ரொம்ப கடிசாக இருந்துச்சு, அதுவும் செங்குத்தாக தான் இருந்துச்சு. இறங்குறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கல் சிலிப்பாச்சுன்னா அவ்வளோதான், காலே ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஃபர்தராக நம்ம பயணத்தை தொடங்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு பக்தர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இறக்கத்தை இறங்குனாங்க. நீங்களே பாருங்கள் இறக்கம் எப்படி இருக்குன்ட்டு. சாமியே சரணம் ஐயப்பா. இதுதான் கரிமலை இறக்கத்தோட முடிவு. இதுவரைக்கும் மிகப்பெரிய பாதையான கரிமலை ஏற்றம் இறக்கம் இரண்டையும் பாதுகாப்பாக கடந்து வந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இங்கு சூடம் பொருத்தி பக்தர்கள் வழிபடுவாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. இதுதான் பம்பை. ஒரு வழியாக பக்தர்கள் எல்லா பாதையும் கடந்து ஃபைனலாக பம்பைக்கு வந்துடுவாங்க. தென்னகத்தின் கங்கை என போற்றப்படும் புனித நதி தான் இந்த பம்பை நதி. பந்தள ராஜகுமாரருக்கு ஐயப்பன் குழந்தையாக கிடைத்த இடமும் இதுதான். இங்கு பக்தர்கள் புனித நீராடிட்டு அதுக்கப்புறம்தான் ஐயப்ப மலைக்கு ஏற ஆரம்பிப்பாங்க. இந்த பம்பை நதிக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ராமாயணத்தில் ராமர் இந்த இடத்துக்கு வந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்குது.
இந்த பம்பை நதியில் நான் குளிச்சிட்டு இருக்கப்ப ஒரு 3 விஷயத்தை நோட் பண்ணேன். அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும். பம்பையில் குளிச்சிட்டு இருக்க பக்தர்கள் வந்து எச்சியை துப்புறாங்க அடிக்கடி. பக்கத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. காசி மாதிரி நம்ம உடுத்திட்டு இருக்க துணியை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து நதி வந்து பாதிக்கப்படும். புனித நதியான பம்பை நதியை மாசில்லாமல் காப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. அதுதான் ஐயப்பனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டும் கூட. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புனித நதியில் குளிச்சுட்டு இரவு 8:30 மணிக்கு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஐயப்பனை பார்க்க. 11 மணிக்குள்ளே ரீச் பண்ணிடலான்னு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியலை. எங்களால் நீலிமலை ஏற்றம் அப்பாச்சி மேடுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுச்சு. அதனால் வந்து இரவு அங்கேயே தங்கிட்டோம். இரவு 12 மணிக்கு தூங்கிட்டு 2:30 போல் எந்திரிச்சிட்டோம். ஏன்னா காலையில் 3:30க்கு வந்து மறுபடியும் நட திறந்துருவாங்க. ஸோ அதனால் 2:30க்கு எந்திரிச்சு கிளம்பி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்தோன்னா 3:25க்கு வந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த க்யூவில் மட்டும் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கேயுமே போக முடியல, நகர முடியல. இந்த வருஷம் வந்து மறுநாள் காலையில் அரௌண்ட் 8:45க்கு தான் வந்து ஐயப்பன் கோவில்கிட்டே எங்களால் போக முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியாக ஐயப்பனை பார்த்து நல்ல தரிசனம் பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெரிய பாதைனா என்ன, அதை எப்படி கடந்து போகிறது, அதோட வரலாறை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் பெரிய பாதையில் பயணம் பண்ண பக்தர்கள் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு புது அனுபவம் கிடைச்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். பக்தர்களுக்கு இன்னொரு அன்பான வேண்டுகோள், உங்கள் கூட வர வயசான பக்தர்களை தயவு செஞ்சு உங்கள் கூடையே சேர்ந்து கூட்டிகிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.